ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அக்டோபர் மாசத்துக்கான தரிசன டிக்கெட் புக்கிங்கோட அஃபிஷியல் டீடைல்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வெப்சைட்ல அப்டேட் பண்ணிட்டாங்க. நாளையில இருந்து ஒவ்வொரு புக்கிங்ஸா ஓபன் ஆக போகுது. டிடிடியோட புக்கிங் போர்ட்டல் புக்கிங் ஆப்ல வந்திருக்கக்கூடிய முக்கியமான சேஞ்சஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது கூடவே இன்னும் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது தரிசன டிக்கெட் புக்கிங் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்க எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோ ஃபுல்லா பார்த்து என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்களே ஏதாவது புதிய சேஞ்சஸை நீங்க வெப்சைட்ல பார்த்திருந்தாலோ இல்ல ஆப்ல பார்த்திருந்தாலோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஒரு சில சேஞ்சஸை நம்ம இப்பவே பார்க்க முடியும். ஒரு சிலது புக்கிங் ஓப்பன் ஆனாதான் பார்க்க முடியும். ஏன்னா ஏற்கனவே 300 ரூபா தர்ஷன் டிக்கெட், அதே மாதிரி ஆர்ஜித சேவா டிக்கெட், எலக்ட்ரானிக் டிப் இது எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற டைம்ல தான் அந்த சேஞ்சஸை நம்மளால பார்க்க முடியும். ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால செக் பண்ணி பார்க்க முடியாது. ஜூலை 13ஆம் தேதி அன்னைக்கு டீட்டெயிலா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டு இருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பக்தர்கள் புக் பண்ணிருக்கக்கூடிய ஒரு மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம தர்ஷன் டிக்கெட்லாம் புக் பண்ணிருப்போம் இல்லையா, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கேதர் பண்ணதுல ஒரு மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி 800க்கு மேற்பட்ட திருமலை அக்கமடேஷன், அதே மாதிரி ஆஃப்லைன் ரூம் புக்கிங்கும் சேம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆன்லைன்ல லக்கி டிப் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு மொபைல் நம்பர்லயே ஏகப்பட்ட புக்கிங் பண்ணியிருக்கிறத டிடிடி அஃபிஷியலா கண்டுபிடிச்சு அந்த மொபைல் நம்பரையும் அதே மாதிரி இமெயில் ஐடியும் நாங்க பிளாக் பண்ணிடுவோம். ஸோ அதுல இருக்கக்கூடிய தரிசனங்கள் எல்லாமே கேன்சல் பண்றதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நடவடிக்கைக்கு அப்புறமா புக்கிங் போர்ட்டல்ல நிறைய மாற்றங்களை இப்பவே கொண்டு வந்துட்டாங்க. இந்த அக்டோபர் மாசத்துல நம்ம தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணும்போது இன்னும் நிறைய சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு என்னென்ன அப்டேட் சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். டிடிடி தர்ஷன் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 வழிகளில் புக் பண்ணலாம். ஒன்று உங்களோட மொபைலில் போயிட்டு டிடி தேவஸ்தானம் அப்படிங்கிற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம லாகின் பண்ண தேவையில்லை. அந்த லாகின்லேயே நம்ம என்னென்ன தர்ஷன் டிக்கெட்லாம் வேணுமோ நம்ம புக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் நம்ம குரோம்ல போயிட்டு டிடி தேவஸ்தானம்ஸ் .ap.gov.in அப்படின்ற வெப்சைட்டை கொடுத்து நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த வெப்சைட்ல நம்ம மொபைல் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணி பண்றது. ஸோ இது குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் வெப்சைட்ன்றது லாகின்ல இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப லாக் அவுட் ஆயிடுச்சுன்னா திரும்பி நம்ம லாகின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுல லாகின் பண்றதுக்கு நீங்க ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அந்த மொபைல் நம்பரை நம்ம லாகின் பண்ணிட்டு புக்கிங் டைம்லயும் அதே மொபைல் நம்பர் கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா வேற மொபைல் நம்பர் கூட நம்ம கொடுத்துக்கலாம். இப்ப நம்ம வேற ஒருத்தவங்களுக்காக புக்கிங் பண்ணி கொடுக்க போறோம் அப்படின்னா அவங்க என்னோட தர்ஷன் டிக்கெட்ல என்னோட மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை நம்ம அப்டேட் பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம லாகின் பண்றதுக்கு என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்றோமோ அதே கூட பண்ணிக்கலாம். ஸோ இதுல இப்போதைக்கு நம்ம வர்ச்சுவல் சேவால போயிட்டு என்ன சேஞ்சஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பேசிக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. 300 ரூபா தரிசன டிக்கெட்டை நம்ம ஒரு மொபைல் நம்பர், ஒரு இமெயில் ஐடி யூஸ் பண்ணி நம்ம புக் பண்ணோம்னா திரும்ப நம்ம இன்னொரு புக்கிங் பண்றதுக்கு 7 நாள் டைம் கேப் கேட்கும். உடனே இன்னொரு புக்கிங்ஸ் அந்த மொபைல் நம்பர்ல பண்ண முடியாது. ஆனா 7 நாள் கழிச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா மொபைல் நம்பருக்கும் 30 நாள் டைம் கேப் கேக்குது. ஒரு புக்கிங்க்கும் அடுத்த புக்கிங்க்கும் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் கார்டு இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு புக்கிங் ஒரு தடவை நம்ம பண்ணிட்டோம்னா திரும்ப அடுத்த தரிசனம் அதே தரிசனத்தை திரும்ப பண்றதுக்கு 30 நாள் டைம் கேப் கேக்குது. அதுவும் இல்லாம இப்ப நம்ம வர்ச்சுவல் சேவால சேவா புக் பண்ற பேஜ்ல இருக்கும். இப்ப டேட்டு சூஸ் பண்ணிட்டு நீங்க சேவா சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இதுல நம்ம நிறைய டீடைல்ஸ் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதுல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோத்திரம் கொடுத்துருக்காங்க, இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலா நம்ம ஜென்ரல் டீடைல்ஸ்ல இன்னொரு மொபைல் நம்பர் ஆட் பண்ற ஆப்ஷன் இருந்தது. இப்போ அதை ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா மேபி இப்போ புக்கிங் லாகின் பண்றது ஒரு மொபைல் நம்பர்ல பண்ணிட்டு புக்கிங் பண்றதுக்கு வேற நம்பர் யூஸ் பண்ணலாம் இல்லையா, ஸோ ஒரே நம்பர்ல புக்கிங்ஸ் எல்லாம் இருக்கணுன்றதுக்காக என்னன்னு தெரியல. பட் அந்த மொபைல் நம்பர் அப்படின்ற காலத்தை இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. 300 ரூபா தரிசன டிக்கெட், ஆர்ஜித சேவா டிக்கெட் இதெல்லாம் ஓப்பன் ஆகும் போதும் அங்கேயும் ரிமூவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அடிஷ்னலா நம்ம மொபைல் நம்பர் என்டர் பண்ண வேண்டிய அவசியம் இனி இருக்காது. அதே சமயம் நம்ம லாகின் பண்ற அதே மொபைல் நம்பரை தான் புக்கிங்க்கும் கன்வெர்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்க வேற யாருக்காவது புக் பண்ணி கொடுக்க போறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல சேஞ்ச் ஆயிருக்கிறது இப்போதைக்கு இந்த விஷயம் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மொபைல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி தான் இமெயில் அட்ரஸ் கொடுத்து நம்ம ஒரு தரிசனம் புக் பண்ணாலும் திரும்ப அதே இமெயில் அட்ரஸ் கொடுத்து நம்ம புக் பண்ணும்போது கண்டிப்பா 30 days கேப் அப்படின்ற எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
நீங்க கீழ் திருப்பதியில ரூம்ஸ் வந்து ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா திரும்பவும் போயிட்டு புக்கிங் வந்து செக் பண்ணி பாருங்க. அதுலயுமே உங்களுக்கு 30 days கேப் வந்து அப்டேட் வந்து ஆகுது. இதுல நீங்க பேசிக்கா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம இவ்வளவு நாள் வந்து ஆதார் கார்டை வச்சு ஒரு புக்கிங் பண்ணிட்டு திரும்ப இன்னொரு புக்கிங் பண்றதுக்கு தான் டைம் கேப் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதுவே மொபைல் நம்பர் அந்த லாகின் பண்ற பாத்தீங்களா, அந்த மொபைல் நம்பருக்கு டைம் கேப் அப்படின்றது நமக்கு கிடையாது. 7 நாள் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் கார்டு இத 3க்குமே நீங்க ஒரு தடவை பயன்படுத்திட்டீங்க, ஒரு புக்கிங்ல ரூம் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த 3 விஷயத்தையாகட்டும் இல்ல 2 விஷயத்தாகட்டும் நீங்க திரும்ப யூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா 30 நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ற மாதிரி இருக்கும். என்கிட்ட ஆல்ரெடி திருப்பதி ரூம் புக்கிங் வந்து கிடையாது. அதனால நான் செலக்ட் பண்ணி புக்கிங் ப்ரொசீட் பண்ணும்போது அதுல உங்களுக்கு புக்கிங் பேஜ் வந்து போகுது. இதுவே நீங்க ஏற்கனவே வந்து இப்போ செப்டம்பர் மாசத்துக்கு புக் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு தடவை நீங்க கீழ் திருப்பதியிலே செப்டம்பர்லேயே ரூம் எதுவும் கேன்சல் ஆனா புக் பண்ணா அப்படின்னு சொல்லி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் உங்களோட இமெயில் ஐடி யூஸ் பண்ணீங்கன்னா யூ ஹேவ் ஆல்ரெடி புக்ட் அக்கமடேஷன் யூசிங் சேம் மொபைல் நம்பர் வித்தின் 30 days அப்படின்ற மாதிரி ஒரு எரர் வந்து காட்டுது. ஸோ ஓகேங்களா? ஸோ திரும்பவும் நீங்க புக் பண்ணும்போது இந்த மாதிரி எரர் வரும். அதே மாதிரி புக்கிங் போர்ட்டல்ல இந்த அக்கமடேஷனுக்கு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இதில் நமக்கு கேன்சல் ரூம்ஸ் இருந்துச்சுன்னா ஷோ ஆகும். 5ஆம் தேதி கேன்சல் ரூம் இருக்கு, செக் பண்ணி பார்க்கலாம். இதுலேயும் ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இதில் டைம் ஸ்லாட் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் பர்சன் 2 இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இதுலேயும் வந்து பாருங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுல பிளிக்ரிமோட டீட்டெயில்ஸ், அதே மாதிரி கீழே காலம்ல பார்த்தீங்கன்னா அட்ரஸ் லைனு, அதே மாதிரி கீழே சிட்டி, ஸ்டேட்டு, இமெயில் ஐடி. ஸோ இதில் வந்து மொபைல் நம்பர்லாம் நம்ம அடிஷ்னலாக கொடுக்க தேவையில்லை. இதில் நம்ம என்ன லாகின் பண்ணி மொபைல் நம்பர் கொடுக்குறோமோ சேம் அதே மொபைல் நம்பர் தான் உங்களுக்கு வந்து எடுத்துக்கும். அதே மாதிரி ஒரு தடவை நம்ம ரூம் புக் பண்ணிட்டு கீழ் திருப்பதியில் திரும்பவும் நம்ம ரூம் புக் பண்ணுறதுக்கு அதே மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறதுக்கும் 30 நாள் டைம் கேப் கேட்குது. இமெயில் அட்ரஸ்க்கும் சேம் அதே மாதிரி தான். அதனால இந்த புக்கிங்கில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து கொண்டு வந்தாங்கன்னா நிறைய பேருக்கு தரிசன டிக்கெட்டுகள் ரூம்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரே மாதத்தில் 2 ரூம் 3 ரூம்லாம் நிறைய பேர் வந்து புக் பண்ணுறாங்க. ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி வேறவங்களுக்கு கூட புக் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட மொபைல் நம்பரை திரும்ப யூஸ் பண்ண முடியாதுன்னா அந்த வாய்ப்பு வேற ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இந்த டைம் புக்கிங்கில் கண்டிப்பாக இந்த மாதிரி மாற்றங்கள் வரும். ஸோ அதனால் நீங்களும் எதுக்கும் ஒரு 2 மொபைல் நம்பர் 2 இமெயில் ஐடி வந்து வச்சுக்கோங்க. 2 பேத்துக்கு ரூம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. அண்ட் வந்து தர்ஷன் டிக்கெட்டும் வந்து அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. ஒரு தரிசன டிக்கெட் ஒரு ஆதார் வச்சு புக் பண்ணிட்டா வேற எந்த தரிசன டிக்கெட்டும் புக் பண்ண முடியாத மாதிரி ஏதோ அப்டேட் பண்ணிட்டாங்க, லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இனி வந்து ஒரு மாசத்துல நம்ம ஒரே ஒரு டிக்கெட் தான் பண்ண முடியும், இன்னொரு டிக்கெட்லாம் பண்ண முடியாது. இப்போ வர்ச்சுவல் சேவாலையெல்லாம் ஒரு தர்ஷன் பார்த்துட்டோம்னா திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு தடவையும் நம்ம டிக்கெட் புக் பண்ணால் அது புக் ஆகிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு ரூல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. இந்த டைம் புக்கிங் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுறேன், டெலிகிராம்லேயும் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாங்க. நேற்று திருமலையில் தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 71,409 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க பக்தர்கள். 10 கம்பார்ட்மெண்ட் தான். அதே மாதிரி 12 மணி நேரம் தான் ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கன்ல சாமி பார்க்கறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகுது. தரிசனத்துக்கான நேரம் க்ரௌட் அப்படின்றது உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கு. வார நாட்கள் எப்போவுமே நார்மலாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வீக்கெண்ட் அப்படின்னா தான் கொஞ்சம் உங்களுக்கு க்ரௌடு வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட தரிசனத்தை பிளான் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டில் நிறைய மாற்றங்கள் வரும். அதே மாதிரி திருமலை தரிசனம் புக் பண்ணுறதுலையும் இன்னும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எல்லாத்தையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.